ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வெறுமனே பிரியாணி மசாலா மட்டும், கடையில் வாங்கின பிரியாணி மசாலா மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறோம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ இது கூட ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாங்க. 2 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக சோம்பு, 4-5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுறலாம். இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 2 போல் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். எப்பவுமே பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வெந்துச்சு அப்படின்னா தான் பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சியும் நல்லா கல்லில் போட்டு தட்டி எடுத்து வச்சிருக்கேன். அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இது கூட நம்ம 2-3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டா பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்க்கறதுனால இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வரும். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயமும் தக்காளியும் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதனால இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிய வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்க்க போறோம். நான் இன்னைக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா மசாலாவும் சேர்க்காம வெறுமனே பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்து செய்ய போறேன். 1 பாக்கெட் பிரியாணி மசாலா அப்படியே சேர்த்துக்கலாம். இது 18 கிராம் பிரியாணி மசாலாங்க. இதை அப்படியே சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த 1 பாக்கெட் கரெக்டா இருக்கும். அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகளையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இது கூட நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம்.
நான் வந்து மீல் மேக்கர், கேரட், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இது எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மீல் மேக்கரை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ மீல் மேக்கரில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். காய்கறிகளை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் பிடிக்குமோ எல்லா காய்கறிகளும் சேர்த்துக்கலாங்க. பீன்ஸு, அவரைக்காய், பச்சை பட்டாணி, உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லா காய்கறியும் உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா காய்கறிகள்லேருந்து தண்ணி வருங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாவும் சேர்க்காம வெறுமனே பிரியாணி மசாலாவை மட்டும் சேர்த்து ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பிரியாணி செய்ய போகிறோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் காய்கறிகளை மாதிரி வேக விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம ஒரு 1/4 கப் போல் தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு 1/4 கப் போல் நல்லா கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 2 கப் அரிசி எடுத்தேன், ஸோ 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு பிரியாணி அரிசியில் செய்யலை, நார்மல் சாதம் வடிக்கிற அரிசியில் தான் எடுத்திருக்கேன். அதனால் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்கிற மாதிரி இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி சேர்த்தாலே போதும். இப்போ நம்ம 4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் அரிசி சேர்க்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இது கூட அரிசியை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1/2 கிலோ போல் நம்ம சாதம் எப்போ வடிப்போம்ல அந்த அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த அரிசியை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன குக்கரை எடுத்துட்டேங்க. குக்கர் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து உப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும். அதனால தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக புதினா இலை சேர்த்துக்கலாம். மாதிரி புதினா இலை கடைசியாக சேர்க்கறதுனால பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு குக்கரை திறக்கிறப்ப நல்லா கம கமன்னு வாசனையோடு இருக்குங்க. புதினாவை சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ விசில் போட்டுக்கலாம். ரெண்டு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. 2 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே நல்லா கம கம்மன்னு வாசனையோட நம்மளோட பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கிளறாமல் அப்படியே வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியான சூப்பரான நம்மளோட வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு. வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறமா மசாலா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரியான உதிரி உதிரியான டேஸ்டியான பிரியாணி வேணும்னா இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.